நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் ஷேக்வர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். அதாவது வடிவேல் சொல்லுவார்ல, கிணத்த காணோம் இங்கதான் இருந்தது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு புதுசா ஹார்ட் டிஸ்கை காணோம், அது மின்வாரியத்துடைய ஹார்ட் டிஸ்கை காணோம், இதுக்காக நாங்கள் எஃப்ஐஆர்லாம் கொடுத்துருக்கோம், கேஸை போட்டிருக்கோம் அப்படின்றாங்க. எந்த விஷயம், என்ன டிஸ்கை காணோம்? இது ஹார்ட் டிஸ்க் காணோம், ஒருவர் கைது, போலீஸ் நடவடிக்கை எல்லாமே நாங்கள் பாராட்டுக்குள்ளாக்குறோம். ஆனால் சிடிஆருடைய இந்த பேச்சு இருக்குல்ல, அது கீழே ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு செயல தான் இருக்கு. இது ஒப்பந்த பணியாளர்களுடைய டாக்குமெண்ட் உள்ள இருக்கு, டெண்டர் டாக்குமெண்ட் உள்ள இருக்கு, சில பல ஆவணங்கள்லாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கூடவே அதை பேக்கப் எடுக்கிறதுக்கு நாங்க முயற்சி எடுக்கிறோன்றாரு. பேக்கப் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா ஒவ்வொரு துறைக்குமே ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரே நெட்வொர்க்கை வச்சு பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த சேனல், இப்போ இந்த சேனல் நம்ம ரெண்டு பேரும் ரெண்டு கேமரால மெமரி கார்டுல ஃபுட்டேஜ் ஏறிட்டு இருக்கு. இதை கீழே போய் சிஸ்டம்ல காப்பி ஆன உடனே நம்ம ஃபார்மேட் அடிச்சுக்குவோமா? சேஃப்டிக்கு வச்சிருப்பாங்க. அது போஸ்ட் ஆகிற வரைக்கும், யூடியூப்ல போஸ்ட் ஆகிற வரைக்கும் இந்த ஃபுட்டேஜ் இருக்கும். ஆமா, அதுவும் ஃபார்மேட் அடிக்கும் போது நம்ம கேமராமேன் எடிட்டர்கிட்ட கேட்பாரு, அடிக்கவா, ஏத்திட்டீங்களா, காப்பி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அப்போ ஒரு சாதாரண நிறுவனம் டெய்லி இதை நம்ம ரெகுலரா வச்சுக்க முடியாது. ஏன்னா ஒரு டுடே நியூஸ் பேப்பர் இஸ் டுமாரோ வேஸ்ட் பேப்பர்ன்ற கதை தான். இன்னைக்கு வீடியோ நாளைக்கு பார்த்தாலே கிரிஞ்சாதான் இருக்கும். அப்ப இதெல்லாம் இந்த ஒரு சாதாரண யூடியூபுக்கே நம்ம இவ்வளவு பார்த்து பண்றோம். ஒரு சாதாரண ஒரு போன் வச்சுக்குவோம். இப்ப நான் என் போன்ல இவ்வளவு போட்டோஸ் வச்சிருக்கேன். ஒருவேளை டிஸ்பிளே போயிருச்சுன்னா போட்டோ காப்பி பண்ண முடியாதோ அப்படின்ற அச்சம் எல்லாருக்குமே இருக்கும். உடனே எல்லாம் என்ன பண்ணுவோம், கூகுள் போட்டோஸ்ல ஒரு பேக்கப் வச்சுக்குவோம். ஆமா இல்லையா? அப்ப வச்சுக்கிட்டோம்னா இது போனாலும் நம்ம இன்னொரு போன்ல மெயில லாகின் பண்ணா அது வந்துடும், சிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ஒரு அரசு துறை நிறுவனத்துக்கு இது கூட தெரியாதா? கண்டிப்பா இருந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி ஏற்கனவே இருந்திருக்குல. ஆமா, அது எங்க சரி, ஹார்ட் டிஸ்க் இல்ல, சரி பேப்பராப்பா கூட வச்சுக்காம வச்சிருக்கீங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே காணாம போயிருச்சு அப்படின்னு உடனே கீழே இருக்க தற்கூரிங்க எல்லாம் என்ன பண்ணிருச்சுன்னா, முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர்ன்ட்டாங்க. டே லூசுங்களா, முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர்னா செந்தில் பாலாஜிங்கிறானுங்க. டேய், அவருக்கு அமைச்சரே இல்லடா அவரு. அமைச்சரே இல்ல. அப்ப என்னன்னா எப்படி டைலூட் ஆகுது பாருங்க, கீழே உள்ள வளையத்துக்குள்ள செந்தில் பாலாஜி இருக்காரு. அவர் தான் ஹார்ட் டிஸ்க திருடிட்டு போயிட்டாருன்னு ஒருத்தன் எழுதுறான். ஏண்டா, செந்தில் பாலாஜிக்கு தான் 10 ரூபா போகுது, செந்தில் பாலாஜிக்கு தான் கரூர்ல கத்தி வச்சு கிழிச்சிட்டாரு, இப்ப செந்தில் பாலாஜி தான் ஹார்ட் டிஸ்க திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்றான். கீழே ஒரு விவாதத்தை கிளப்புது, ஒரு போரை கிளப்புது, ஒரு வகையான ஒரு அசாதமான ஒரு சூழல், ஒரு வெறுப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கிற பேச்சுதான் சிடிஆர் பார்க்க முடியுது. எப்படி இப்படி அவரால் சொல்ல முடியும்? எல்லாமே இருக்கு, சேஃப்டி தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. சில ஊழியர்கள் இப்படி செஞ்சிருக்காங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம், அதோட நிறுத்திட்டா பிரச்சனை இல்லை. இது யாரும் காரணம் கிடையாது, இது அரசியல் ஆக்க வேணாம், அது ஒரு நிறுவனம், அரசுத்துறை நிறுவனம், அது அரசியல் ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா பரவாயில்ல. இவங்க மேல இருக்கிற தொடர் குற்றச்சாட்டுகளை நியாயப்படுத்துறதுக்காக பழி போட்டு ஒரு சேஃப் ஜோன் போறது. இன்னைக்கு பெரம்பூர்ல முதலமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதியில கரண்ட் இல்லை, எல்லாரும் நைட் ஷிஃப்ட் பாக்குறான், மக்கள் எல்லாருமே நைட் ஷிஃப்ட் பாக்குறான். போய் இபி ஆஃபீஸ் வாசல்ல போய் உட்காந்து விடிய உட்காந்துருக்கான். இபி ஆஃபீஸ்ல எவனுமே இல்லை, அவங்க வேற எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு தெருவுல போய் ஒயரை ஒட்டுறதுக்கோ இல்லை எதுக்கோ போயிடுறாங்க. இதுக்கு இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, நீங்க நல்லா பாருங்க, கரெக்டா தாவேகா எம்எல்ஏக்கள் ஜெயிச்ச ஏரியால மட்டும் கரண்ட் போகுது, அப்ப திமுக சரியா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதான் அப்ப என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்சி நடத்த வக்கு இல்ல, திராணி இல்ல. எனக்கு ஒரு இபி நான் ஜெயிச்ச இடத்துல என்னால இபி வச்சுக்க முடியலையே அப்படின்னு எனக்கு இல்லைன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க. இதை நம்ம பெருமையா எடுத்துக்கணும். திமுக காரன் ஜெயிச்ச இடத்துல கரண்ட் போகலன்னா அப்ப அவன் சிறப்பா வச்சிருக்கான்னு அர்த்தம். உன் இடத்துல கரண்ட் போகுது, அடிக்கடி போகுதுன்னா நிர்வாகத்திறன் இல்ல. ஏன் ஓன்ட்டு ஆட்சி அதிகாரம் இருக்கு. திமுக ஆட்சி அதிகாரம் இருந்து திமுக எம்எல்ஏ இருக்க இடத்துல கரண்ட் போச்சுன்னா நீ சொல்ற குற்றச்சாட்டு கரெக்டா இருக்கும். நீ தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்க, உன் தொகுதி எம்எல்ஏ, உன் தொகுதியில இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு கரண்ட் இல்லைன்னா நீ தான் பேசணும். முதலமைச்சர் தொகுதியில கரண்ட் இல்ல, இபில வேற ஆளுங்க யாரும் உள்ள இருக்காங்க அப்படின்னா நீ என்ன பண்ணு, நேரா ஏதாவது ஒரு பெரம்பூருக்கே போயிட்டு, இந்த இபி ஆபீஸ்ல, பெரம்பூர்ல இபின்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, எம்கேபி நகர் திரும்புற இடத்துல இருக்கு, அங்க போயிட்டு இவர் தான் இந்த ஏஇ, இவர் ஒரு திமுக காரரு, இவர் தான் இந்த கரண்ட் ஆஃப் பண்ணி போடுறாரு, விஜய்க்கு அவப்பெயர் நடத்துறாரு நீ சொல்லிப்பாரு. ஒட்டுமொத்த இபி ஊழியர்களும் போராட்டம் நடத்துவான். அவங்களோட ஒட்டுமொத்த கோரிக்கையும் முன் வைப்பான். இப்போ வரைக்கும் எனக்கு பென்ஷன் தரல, இப்போ வரைக்கும் எங்களை கான்ட்ராக்ட் ஊழியர்களை நிரந்தரப்படுத்தல, இப்போ வரைக்கும் எங்களோட ஊதிய உயர்வு கொடுக்கலன்னு ஒட்டுமொத்தமா தூக்கி போராட்டம் நடத்துவாங்க. எங்க சொல்ல திராணி இருக்கா?
இவன் தான் இந்த ஊழியர் தான் சொல்ல கத்துறான்னு இருக்கா? இல்ல. ஆக்சுவலா என்ன நிலைமைனா, எல்லாரும் கான்ட்ராக்ட் ஊழியர்களை, ஒப்பந்த ஊழியர்களை எல்லாரையும் அரசுறையில போட முடியாது. ஒப்பந்த ஊழியர்களை நைட் ஷிஃப்ட்ல போட்டுறாங்க. அவங்க ஒரு 2 பேர் 3 பேர் தான் அங்க இருக்கிறாங்க. 2 பேர் 3 பேருக்கு போன் வந்துச்சுன்னா ஒரு தெருவுல போறாங்கன்னா அந்த ஒரு தெருவுக்கு போனா இருட்டுல மேல ஏறணும், ஒண்ணும் இல்ல பார்க்க முடியாது. தற்காலிகமா கயிறை கட்டி கம்பியை வச்சு தற்காலிகமா கரண்ட் கொடுத்துட்டு காலையில நாங்க வந்து ஈவிக்கு போன் பண்ணுங்கம்மா, அவங்க வந்து மெயின் ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்துருவாங்க, அவன் பண்ணிட்டு போவான். அதுக்கே குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் வேலை. அப்ப அவன் அங்க முடிச்சுட்டு இங்க வரதுக்குள்ள இங்க ஒரு 10 கம்ப்ளைண்ட் வந்துடும். ஏன் வருதுன்னா, மே மாசம் எல்லாரும் ஹெவி லோடு, ஏசி 2 ஃபேனு எல்லாம் போடுவாங்க. ஹெவி லோடு ஆச்சுன்னா அங்கங்க ஷார்ட் ஆகும். இந்த பிரச்சனை இதுதாங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிட்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு திமுக காரா இருக்கான், அங்க ஃபீஸை புடிங்கிட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்கன்னு ஏன் கதை கொடுக்குறீங்க? யதார்த்தமா மக்களே புரிஞ்சுக்குவாங்க. என்ன பண்ணும், கூடுதலா ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு நீங்க வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பண்ணணும். எக்ஸ்ட்ராவா அதே ஒப்பந்தத்துல. ஆமா, 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது அதிமுக வச்ச பெரும் குற்றச்சாட்டு என்னன்னா, திமுக ஆட்சிக்கு வந்தா கரண்ட் இருக்காது. அதேதான். ஆனா 5 வருஷம் நம்ம அப்படியெல்லாம் எந்த இதுவும் பார்க்கல. நம்ம நல்லா சிறப்பாவே செஞ்சு கொடுத்தாங்க. சிறப்பாவே நல்லாவே செஞ்சு கொடுத்தாங்க. கடந்த 5 வருஷத்துல எத்தனை போராட்டத்துக்கு மக்கள் ரோட்ல இறங்கி இருக்காங்க. பல இடங்கள்ல டிரான்ஸ்ஃபார்மர் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல உங்களுக்கு வந்து கலர் கலரா ஒரு தடுப்பு போட்டு தடுப்புலாம் போட்டிருக்காங்க, யாரும் அதுக்குள்ள போக கூடாதுன்னு. இவ்வளவு ஏற்பாடுகளை கடந்த ஆட்சியில பண்ண முடிஞ்சுச்சுன்னா, உங்களால பண்ண முடியல அப்படின்னா ரிசைன் பண்ணிருங்க. திமுக கூட ஆட்சிக்கு வரவேணா, கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க, அவர் பாத்து கவர்னர் ஆட்சி வந்துட்டா வரக்கூடாதுன்னு கூட கூட்டணிகளோட நிலைமை என்னாகிறது, கொடுத்துட்டு போயிருங்கன்ற. இப்படி ஒரு அவல நிலை வர்றதுக்கு, இப்படி பல பேரோட ரோட்ல நைட்ல நின்று நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குறதுக்கு, எல்லாரும் வீட்டுக்கு வந்து நைட்டு நிம்மதியா தூங்கிட்டு காலைல வேலைக்கு போகணும்னு நினைப்பான். முதலமைச்சர் தொகுதியிலே எல்லாரும் போய் இபி ஆஃபீஸ் வாசல்ல போய் ஐயா வரீங்களா ஐயா, கெஞ்சி கேட்கிற ஐயா அப்படி. நல்ல வேலை விஜய் வீடு பெரம்பூர்ல இல்லைன்னா முடிஞ்சு கதை. இல்லைன்னா எல்லாரும் சூற விட்டுருப்பாங்க. ஜாலியா பனையூர்லயே தூங்கிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அப்ப அவர் வீட்டுக்கு ஜென்ரேட்டர் இருக்கு, அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப அவரு ஈஸியா போயிடலாம். அப்ப இங்க என்ன பிரச்சனை, மக்களுக்கான பிரச்சனை ஹார்ட் டிஸ்க் காணோங்கிறீங்க. இது வந்து நம்ப மாதிரியே இல்லை. அது வந்து ஓகே ஹார்ட் டிஸ்க் காணோம் ரைட்டு, ஆனா அதை சொல்ற விதம் இருக்குல்ல, அது வந்து ஒரு கலவரத்தை தூண்டுற விதமாவே இருக்கு. கடைசி வரைக்கும் இவங்க மேல் மட்டத்துல இருக்கிறவங்க இந்த கலவரத்தை லைட்டா அந்த ஸ்பார்க்க பத்த வைக்கிறது. கீழே இவனுங்க முடிவுரை எழுதுறாங்க, பத்தி வச்ச பாப்போம் அப்படின்ற மாதிரி பத்த வச்சு. செந்தில் பாலாஜியும் அமித்ஷாவும் நேற்று ராத்திரி சென்னைக்கு வந்தாங்க. வந்து ஹார்ட் டிஸ்க வந்து செந்தில் பாலாஜி 3வது மாடில இருந்து திருடி இப்படி கீழே தூக்கி போட்டாரு, அமித்ஷா அப்படி கேட்ச் பிடிச்சாரு, அப்படி எழுதுவானுங்க, கூச்ச விடாம எழுதுவாங்க. அமித்ஷா உடனே அங்க இருந்து ஒரு பக்கத்துல ஒரு கார்ல உட்காந்து வேகமா அந்த கார் போயிட்டாரு. அவர்கிட்ட தான் இருக்கு அந்த ஹார்ட் டிஸ்க், அதுல பல மர்மங்கள் இருக்கு. உடனே சவுக்கு மாதிரி எல்லா ஆளுக்கும், ஃபெலிக்ஸ் மாதிரி ஆளுங்கெல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்க்ல தான் ஒட்டுமொத்த கடனை எப்படி அடைக்க போறோன்ற யுத்தியே இருக்கு. அவங்க ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதனாலதான் எங்களால கடன் அடைக்க முடியல, இது காணாம போனதுனால காணாம போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு இவங்க நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு ரெடி தான். பழி போடணும்னு முடிவாயிருச்சுன்னா எப்படிப்பட்ட பழியை வேணாலும் போட்டுருவாங்க. சாவேகா வந்து ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இயற்கையை சதி பண்ணுது, உலக வரலாற்றிலேயே இப்பதான் தமிழ்நாட்டுல அதிக வெயில் பரவுதான் அப்படின்னு பேசிடுவானுங்க, கூச்சம் எல்லாம் பேசிடுவாங்க. அதை நம்புறதுக்கு இங்க ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் கொஞ்ச நாள்ல டைவர்ட் ஆயிரும். ஆமா இதெல்லாம் கரெக்ட், நான் ஏன் நம்புறேன். இப்ப ஆட்சி அதிகாரம் அப்ப திமுக இருந்துச்சு, நீங்க சொன்னீங்க, நாங்க எல்லாத்தையும் நம்புறோம். இப்ப ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏன் நம்பணும் அப்படின்னு ஒரு கேள்வி தானா எழ ஆரம்பிச்சிடும். அப்ப இவனுக்கு வந்து மாட்டுவானுங்க. சரி, இங்க இருக்க ஜென்சி கிட்ஸை வந்து இந்த மாதிரி பண்ணி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ டெல்லியில ஒரு ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுக்க போறதா வருது. அது ஜூன் 6. நான் வந்துட்டேன்னு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்றவர் டெல்லிக்கு ஒருத்தர் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் கிட்டத்தட்ட இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த 20 மில்லியனும் நீங்க வாங்க, பாகுபாடே வேண்டாம், என்னோட ஃபாலோவர்ஸ் இல்லாம மாற்று கட்சியா இருக்கலாம், சாதாரண வெகுஜன மக்களா இருக்கலாம், எல்லாரும் வந்து இந்த நீட் விவகாரமா இருக்காலும், இந்த சிபிஎஸ்சியோடைய அந்த பேப்பர் திருத்தம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பாஜக ஆட்சியில போயிட்டு இருக்கு. இதுக்கு எதிராக மக்கள் எல்லாமே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இது மிகப்பெரிய போராட்டமா, அதாவது இப்போ நேபாளோ பங்களாதேஷோ ஸ்ரீலங்கா மாதிரி இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய ஜென்சி போராட்டமா வருமா, மாறாட்டம் வருமா? ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஆபத்து. அந்த நபர் வந்து இப்படி ஒன்று திரட்டுறது ஒரு ஆபத்தை விளைவிக்கும். இது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும்னா,
இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு மூர்க்கமான யங்ஸ்டர்ஸா இருக்கிறாங்க, யதார்த்த நிலையை புரிஞ்சுக்காத ஒரு யங்ஸ்டர்ஸா இருக்காங்க. அவங்ககிட்ட நம்ம போய் பொறுமையா பேச முடியாது. இல்ல அது நீங்க தமிழ்நாட்டுல இருக்க ஜென்சி வரையும் ஓகே, ஆனா இவங்க ஏன் நேபாள்ல வந்து அமைச்சரவையில இருக்கிற முக்கியமான அரசியல்வாதிகளை அவனுங்க என்ன பண்ணானுங்க, அடிச்சு விரட்டி கொளுத்தி விட்டு. இங்க இலங்கையிலேயே அதான் நடந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன, பின்னாடி போய் பார்த்தா சோசியல் மீடியா, மெட்டா தான் மெயின் காரணமா இருக்கு. இங்கேயும் அதேதான், சோசியல் மீடியா மெட்டா தான் மெயின் காரணம். இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு ஃபாலோவர்ஸ் ஏத்தி கொடுத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வைக்கிற வேலையை பொலிட்டிக்கல் ப்ரொபகண்டாவை மெட்டா பண்ணிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும். அப்ப இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் நம்மள ஒருத்தன் போராட்டத்தை கூப்பிடுறான்னா அவன் ஏன் கூப்பிடுறான், அவன் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போனா அங்க என்ன நடக்கும், அதனுடைய விளைவுகள் என்ன, அவனோட ஐடியாலஜி என்ன, மாற்றம்னு சொல்ற மாற்றம் அந்த இடத்துல நிகழுமா, நாம வந்து அகற்றணும்னு நினைக்கிற ஒரு ஆட்சியை அகற்றிட்டா அடுத்து யாரு வருவா, அவன் நம்ம நினைக்கிறத செய்வானா அப்படின்னு ஒரு லாங் விஷன்ல யோசிக்கணும். பட் ஆனா அவங்களுடைய கேள்விகள் சரியா தானே இருக்கு. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அண்ணாமலையோட கேள்வி கூட தான் சரியா இருக்கு. அதுக்காக அண்ணாமலையை தூக்கி அமைச்சரவையில உட்கார வைக்க முடியுமா, முதலமைச்சர் ஆக்க முடியுமா சொல்லுங்க. இல்லைன்னா வந்து கூல் சுரேஷோட கேள்வி கூட ரொம்ப நியாயமா இருக்கு, அவரை தூக்கிட்டு வந்து கவர்னர் ஆக்க முடியுமா? கூல் சுரேஷும் இவரும் ஆமா, இவரும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தானே, ரெண்டு பேருமே இன்ஃப்ளூயன்சர் தான். இப்ப நான் இவரை தப்பா சொல்லல, இவர் வந்து ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியில ஒரு தேர்தல் ஆலோசகரா வேலை பார்த்துட்டு யூஎஸ்ல படிச்சுட்டு இங்க வேலை பார்த்துட்டு இப்ப மறுபடியும் அங்க போயிருக்காரு. இந்த காக்ரோச்னு சொன்னார்ல நீதிபதி, அதை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவில இருக்க இளைஞர்கள் எல்லாருமே காக்ரோச் அப்படின்னு சொல்றாருல, அதை வன்மையா கண்டிக்கிறோம். ஒட்டுமொத்த இளைஞர்களும் போராட்டம் நடத்தணும். ஆனா அந்த போராட்டம் ஒரு நபரின் கீழே போகுது அப்படின்னா அந்த நபர் யாருங்கிறது நமக்கு ஒண்ணு வேணும். அந்த நபர் இதுக்கு முன்னாடி இந்தியாவிலே இல்ல, யாருன்னே தெரியாது, ஒண்ணு எழுத்துறாரு. இப்ப நான் அந்த நபரை விட ஒரு 20 முக்கியமான பல கோரிக்கைகளை நான் முன்னிறுத்துவேன். எனக்கு ஒன்னும் ஒரு ஐடியாலஜி இருக்கு, அந்த நபருக்குன்னு என்ன ஐடியாலஜி இருக்கு, அந்த ஆளு லெஃப்டா ரைட்டா, கம்யூனிசம் பேசுறாரா இல்ல வேற ஏதாவது பேசுறாரா, அவர் நாங்க மாற்றம்ன்றாரு, எதுவுமே சொன்னார்ல அந்த மாதிரி நாங்க அங்க ஒரு. இப்ப நம்ம ஒண்ணு கேக்குறோம், தேர்தல் ஆணையம் வந்து சொல்லாம வாக்குகளை நீக்கினா தேர்தல் அதிகாரிக்கு ஜெயில் தண்டனைன்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு, அது சாத்தியமா? சாத்தியம் இல்லதான், ஆனா அது கேட்க இனிமையா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வுக்கு பிறகு எம்பி ஆகக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்கு, அது கேட்க நல்லா இருக்கும். ஆனா அது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா அது வந்து அவங்க அது சட்டத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்து நிறைய சட்டங்களை திருத்தி அவங்களுக்கு வேண்டிய மாதிரி சட்டத்தை மாத்தி நடைமுறைப்படுத்தி இருக்காங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு எம்பி இருக்காரு, ஒரு நல்ல நீதிபதி இருக்காரு, அழகான ஒரு சரியான நீதிபதி, இடதுசாரியான ஒரு நீதிபதி இருக்காரு. இப்ப இவனுங்களை மாதிரி ஒருத்தனுங்க ஒரு சட்டம் கொண்டு வரானுங்க. அந்த நீதிபதி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அவர் நாடாளுமன்றத்துக்கு போனா அவருடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவைன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னும் போது இந்த சட்டம் அவர் தடுக்கும்ல. பட் ஆனா இங்க அதிகப்படியாக இருக்கிறது பாஜகவுக்கு ஆதரவாளர்கள் தானே. இப்ப அதை உடைக்கிறது வேற வழி இருக்கு. நீதித்துறையிலே RSS ஆட்கள் தான் வந்து புறையோடி போயிருக்காங்க. அதிகமா இப்ப வெளிவந்த பட்டியலே குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சரி, இப்ப இது ஜனநாயக நாடு தானே, கண்டிப்பா இது சர்வாதிகார நாடு. RSSம் பாஜகவும் இருந்தாலும் நம்மளால இங்க பேசக்கூடிய சுதந்திரம் இருக்கு, நம்ம அடைய வேண்டிய இலக்குன்ற ஒண்ணு இருக்குன்னா அதை அடையிறதுக்கு ஒரு லாங் ப்ராசஸ் தான். ஆனா இல்லைன்னு சொல்லல, அதை அடைய முடியும். நீங்க அதுக்காக நேபாள் இலங்கை மாதிரி ரோட்ல இறங்கி பொது சொத்துக்களை சேதப்படுத்தி போராட்டம் தானே அவங்க அறிவிச்சிருக்காங்க, அப்படி நடக்காதுல்ல, எந்த உத்தரவாதம்? அப்படிதான் இல்ல, அப்படிதான் இந்த நாட்டுல நடந்த போராட்டமும் ஊர்வலமா தான் வந்துச்சு. அது எங்க கலவரமா மாறுச்சு? அதுவும் அப்படிதான் கேட்டுதான் பர்மிஷன் வாங்கினாங்க. ஜென்சிஸ் ஒண்ணு கூடுறாங்க அப்படின்னா அதை வந்து கட்டுப்படுத்தலாம் முடியாது நம்மளால, அது ரொம்ப ரிஸ்க், அதுல ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப இருக்கு. அப்போ இந்திய அளவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை இதுல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். மற்ற நாடுகளுக்கு நடந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு நடக்கக்கூடாது. நீங்க பாஜக எனக்கு பரம எதிரி, அது ஒரு திருட்டு கட்சி தான், மோசமான கட்சி தான், அதை நான் எதிர்க்க போறேன், அதுல எந்த கருத்தும் இல்லை, எந்த வேறுபாடும் இல்லை. ஆனா அதை நான் எப்படி எதிர்க்க போறேன்றதுன்னு எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்துல நான் எப்படி எதிர்க்க போறேன்? அவனை அடிச்சு ரத்தம் வர வச்சு அவனை இயக்க போறேன்னா, இல்ல அவனை ஜனநாயக ரீதியா நான் அவனை மாற்ற போறேன்னா? கடந்த 15 3வது தடவை அவங்க வந்திருக்காங்க, நம்ம எதிர்த்துட்டே இருக்கோம், ஆனா அவங்க வந்துட்டே தானே இருக்காங்க. வேற எப்படி இவங்களை நம்ம எதிர்த்து அவங்கள வந்து அவங்க கிட்ட இருந்து மீண்டு வர முடியும்? அதுக்கான ஜனநாயக ரீதியா நமக்கு தேர்தல் ஒண்ணு வச்சிருக்கோம். தேர்தல் தான் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, தேர்தல் பலமா இருக்கான், அவன் பலமா இருக்கான். தேர்தல் ஆணையம் பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? சரி, இப்ப காங்கிரஸ் வரும்போது தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு? அப்போ கேக்குறாங்கல்ல, இப்ப நம்மளே தான் காங்கிரஸ் வரும்போது சிபிஐ யார் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு? அது செஞ்சது அப்படிலாம் இல்ல, காங்கிரஸ் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சியில இருக்கும்போது ஆராசா மேல வழக்கு வந்துச்சு.
போலீஸ்ல. காங்கிரஸும் பாஜகவும் வேற வேற இல்லன்ற மாதிரி தானே இருந்துட்டு இருக்கு. மத்தியில யார் ஆட்சிக்கு அவங்க வந்தாலும் கட்டுப்பாட்டுல கீழே இருக்க நிதி அந்த துறைகள் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்கு போயிடும். அது ஒரு விமர்சனம் தான், நாம அதை எதிர்க்கணும் தான். அதுக்காக வந்து இது ஒரு வழியா அப்படிலாம் இல்ல. நாம இப்ப செஞ்சு போன இந்தியா கூட்டணியை மறுபடியும் ஒன்றிணைக்கணும். அதுக்கு பலப்படுத்தணும்னா அந்தந்த கட்சிகள் அந்தந்த மாநிலங்கள்ல இன்னும் எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணணும். சமூக நீதி பாதையை உள்ள கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க வந்து சோசியலிசம், செகுலரிசம், கம்யூனிசம் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். தமிழ்நாட்டுல பெரியாரிசம் கொண்டு போய் சேர்க்கணும். இதை நீங்க சேர்க்காம இதை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க இங்க இருக்கிற கரப்ஷனுக்கு, ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய எல்லாரும் கரப்ஷனுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. அந்த கரப்ஷன் தான் பாஜகவுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு. அதை பயன்படுத்தி தான் இங்க ஒடுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நீங்க இந்த இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் கட்டமைக்காம வலுப்படுத்தாம பாஜகவை எதிர்க்க முடியாது. நீங்க இந்த இளைஞர்கள் 20 மில்லியன் இளைஞர்கள் வந்துட்டாங்க, ரைட்டு, வந்துட்டாங்கன்னா அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்களா, அதே மாதிரி போராட்டம் நடக்கும் அப்படின்னு நம்ம 19 சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். மிசோரம், மணிப்பூர் மாதிரி ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தும். பல அரசு சொத்துக்கள் சேதப்படையும். அந்த போராட்டத்துக்கு நம்ம ஆதரவு கொடுக்க முடியாது. அந்த போராட்டம் ஒருவேளை விவசாயிகள் போராட்டம் மாதிரியே கடைசி வரைக்கும் உறுதியா அப்படியே ஜனநாயக ரீதியாவே இருந்தாங்கன்னா நம்மளும் போய் பக்கத்துல உட்காருவோம். ஆனா அவங்க இன்னும் தொடங்கவே இல்லையே. நாளைக்கு போராட்டம்னு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் அமைதியான முறையில போலீஸ் பர்மிஷன் வாங்கி தான் நாங்க இதை பண்ண போறோம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது ஒரு ஜனநாயக ரீதியான அவங்க கொடுத்த சால்ஃபர் இருக்குல்ல, 20 மில்லியன் பேரும் என் கூட வாங்கன்னு சொல்றாங்க. ஒருத்தர ஃபாலோவர் தான் எல்லாரும் வாங்கன்னு தானே கூப்பிட்டு, கட்சி இருக்கு, திமுக இருக்கு சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய டிசாஸ்டரா மாறும் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல. அப்ப அந்த டிசாஸ்டர் தடுத்தாவது பாஜக ஏதாவது பதில் சொல்லலாம், கூப்பிட்டு பேசலாம். பேசலையே, எப்படி பேசலாம்? இந்த நாட்டோட முதுகெலும்பா இருக்க விவசாயிகளே கூப்பிட்டு பேசாத ஒரு மோடி அந்த நேரத்துல பிரியங்கா சோப்ரா ஹீரோயினை கூப்பிட்டு பேசினாரு. அதுதான் நான் கேக்குறேன். ஜனநாயக ரீதியா போராடினா விவசாயிகள், நீங்களே சொல்றீங்க ஜனநாயக ரீதியா ஒரு வருஷம் கிட்டத்தட்ட விவசாயிகள் போராடிதான் ஆகணும். சரி, இப்ப நான் ஒரு மோடி போராடிக்கிட்டே இருக்கேன், போராட்டி என்ன கூப்பிடவே மாட்டாரு, அதுக்காக செங்கோட்டையில கள்ள தூக்கி எரிஞ்சிருவீங்களா? இல்ல காவல்துறையை அடிச்சிருவீங்களா? கலவரம் பண்ணணும்ன்ற நம்ம நோக்கம் இல்ல. ஆனா இந்த 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 வழியை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணாத போது, ஜனநாயக ரீதியான போராட்டத்தை பாஜக அரசு கண்டு கொள்ளாத விவசாய போராட்டம் ஒரு வருஷம் நடந்தது. அக்செப்ட் பண்ண வச்சது யாரு? நாம தானே, விவசாயிகள் நாம தானே. அது தொடர் போராட்டம் தானே. எடுத்த உடனே எனக்கு விக்டரி வேணும்னு சொல்றதுக்கு பேர் போராட்டமே கிடையாது. போராட்டம்ன்றதே போராடி வாங்குறதானே போராட்டமே. அப்ப நீங்க தொடர்ந்து போராடினா தானே உண்டு அது கிடைக்க முடியும். நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டம் வைங்க, உடனே கிடைச்சிருச்சா? அவ்வளவு தடியடி வாங்கி அவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணி தானே நம்ம வாங்கணும். அது ஜனநாயக ரீதியா நடந்த போராட்டம் தானே. யாரையும் அடிக்கல. அப்ப இருந்து சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸை விட இப்ப மூர்க்கமா மாறி இருக்கு. இப்ப தப்பா வழி நடத்துறதுக்கு பல ஃபேக் நியூஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது இந்தியாவில் இருக்க டெக்னிக்கலாலேயே யாராலையும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கு. இந்த கூட்டம் வந்து களத்துல போய் கேம்பஸ் வாரியா, இல்ல தொழிற்சாலைகள் வாரியா, இல்ல வீதி வீதியா, வீடு வீடா போய் மக்களை கூப்பிட்டு போராட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிடல. ஒரு குருட்டு நம்பிக்கையில வா போராட்டத்துக்குன்னு கூப்பிடுறான். மேபி இவங்க இப்ப ஆன்லைன்ல இது வரைக்கும் இருந்தாங்க இல்லையா, அந்த சோசியல் மீடியால இருந்தாங்க. மேபி அதை கட்சியாக கட்டமைக்கிறது தான். இன்னைக்கு கட்சியை கட்டமைக்கட்டும், செய்தி தொடர்பாளர் கட்சியை கட்டமைக்கட்டும். இவங்க இன்னும் அமைப்பா ரெஜிஸ்டர் ஆகல, கட்சியா ரெஜிஸ்டர் ஆகல. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இருக்கு. முதல்ல இந்த கட்சி, இந்த பேர்ல போய் கட்சியை வந்து அவங்க பண்ணாலே அந்த கட்சி முதல்ல பண்ண முடியாது. அப்ப அவங்க ஒரு பேர் கட்சிக்கு வரட்டும், அந்த கட்சி கொள்கை ரீதியா எல்லாத்துக்கும் ஒரு ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறமா அந்த கட்சி ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா அந்த கட்சி பின்னாடி போய் நிக்கிறான். ஒரு அமைப்பே இல்லாம, ஒரு கட்சியே இல்லாம யாரோ ஒரு நபர் வராரு, அவர் சொல்றாரு, அவர் பின்னாடி ஒரு 10 இளைஞர்கள் இருக்காங்க போகலாம் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய ஆபத்து உருவாக்கும்ன்ற நான். அதாவது போராட்டம் முன்னெடுக்கிறது தப்பு இல்ல, ஆனா நீங்க யார் பின்னாடி போய் நிக்கிறீங்க. நிச்சயமா பாஜகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே வரணும். ஆனா அவங்க எப்படி வரணும்னு இந்த வழி சரியில்லை. இந்த வழி சரியில்லை. நீங்க கேம்பஸ் வாரியா மாணவர்கள 1 to 1 பேசணும். இந்த கேம்பஸ்ல உனக்கு அடுத்து உன் தம்பியோ உன்னுடைய தலைமுறையினரோ இந்த கேம்பஸ்ல படிக்கணும் அப்படின்னா நீ இன்னைக்கு வீதிக்கு வான்னு போய் பேசணும். அதே அவன் ஒரு தொழிற்சாலையில போய் நாளைக்கு இந்த தொழிற்சாலைகள் உன்னுடைய வேலை வாய்ப்பு எல்லாம் போயிடும்டா, ஃபுல்லா எந்திரங்களை இறக்கிடுவாங்க, இந்த தொழிற்சாலைகள் இருந்தாதான் உன் வாழ்வாதாரம் பெருகும், இன்னைக்கு உன் வாழ்வாதாரத்தை காப்பாத்தனா நீ வீதிக்கு வான்னு அவனை போய் கூப்பிடணும். அப்படி ஒவ்வொருத்தரையும் வீடு வீடா போய் தெரு தெருவா பெண்கள், இளைஞர்கள், வயதானவர்கள் எல்லாரையும் நீங்க நேரடியா பேசி கூப்பிட்டா மட்டும்தான் அவன் உங்களுக்குள்ள ஒரு உளவியலாவே, உங்களுக்கும் ஒரு போராட்டத்தினுடைய தலைவருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் ஒரு உளவியலாவே ஒரு நெருக்கம் வரும். அப்பதான் அந்த போராட்ட காலத்துல
அவன் உட்காருன்னா உட்காருங்க அப்படின்னா உட்காருவாங்க, ம். கோஷம் கொடுங்கன்னா கோஷம் கொடுவாங்க. சோவன் ஷோ யாருன்னே தெரியாது, இவன் எந்த முக்குல இருந்து வரான்னு தெரியாது, இவன் எந்த முக்குல இருந்து வரான்னு தெரியாது. கரூர் ஸ்டாம்பேடு மாதிரி தான் நடக்கும். எங்கெங்க இருந்து யாரையும் வரான்னு தெரியாது, யார் இதை வழி நடத்துறான்னு தெரியாது. நீங்க உறுதியா சொல்லுங்க, 20 மில்லியன் பேரும் அந்த ஒரு நபரை தலைவராக ஏற்றுக்கொள்வார்களா? அந்த நபர் உட்காருன்னா உட்காருவாங்களா? இல்ல, கிடையாது. ஏன்? அதான் நீங்க அந்த சொன்ன நபர் மாதிரி யாரும் பார்த்தது அரசியல் கூட பண்ணா இல்ல ஒரு பாதி பேர். கொள்கை என்ன கொள்கை என்ன கோட்பாடு எதுவுமே தெரியாம ஒட்டுமொத்தமா வர்றது ஒரு ஆன்லைன்ல இருக்கக்கூடிய அந்த மோகத்தினால் வருகிறார்கள் அப்படின்னு சொல்றீங்களா? அதனால அந்த தலைமை கட்டுப்பாடு எப்படி இப்ப இங்க விஜயே ஒரு மிகப்பெரிய உதாரணம் தானே. இப்ப விஜய் வந்து சொல்றாரு நாங்க ஊழலை அடிக்க போறோம், நாங்க வந்து சட்ட ஒழுங்கு சரியா இருக்கோம்னு விஜய் சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வராரு. ஆனா கீழே இருக்க அவங்களுடைய நிர்வாகிகள் தான் இங்க வந்து லஞ்சம் எல்லாமே செய்யறாங்க. அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுதான். ஆமா. இப்ப இந்தியா முழுவதும் மாணவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்களா? நடத்திருக்காங்க. எப்படி நடத்திருக்காங்களோ ஒரு அமைப்பா நடத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ASFஓ இல்ல SFIயோ இல்ல வேற ஏதேனும் அமைப்புகளை என்ன செய்வாங்கன்னா, கன்னியாகுமரியில ஒரு மாணவனுக்கு அடிச்சிட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா காஷ்மீர்ல இருக்க ஒரு இன்ஸ்டிடியூட்ல போராட்டம் நடக்கும். அங்கங்க போராட்டங்கள் நடக்கும். அச்சுறுத்தல் அரசுக்கு இப்படிதான் நெருக்கடி தர முடியும். ஆனா இன்னைக்கு இருக்க இதை பாத்தீங்கன்னா நிலைமை வேற மாதிரி இருக்கேப்பா. பக்கத்துல கேரளால இருக்க கம்யூனிஸ்ட் தான் பினராயி விஜயனை வந்து இடி வந்து ரெய்டு வருது, இங்க இருக்க கம்யூனிஸ்ட் அமைதியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க அந்த மாதிரி ஒரு பேன் இந்தியா லெவல்ல ஒரு இதை சேர்க்க முடியும்? நீங்க எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? கம்யூனிஸ்டுகள் அங்க சிபிஐ வரும்னா இங்க கண்டனம் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. போராட்டம் எதுவுமே இல்லையே, பெரிய கண்டனம் ஏதோ ஒரு மேன்போக்கா அப்படின்ற மாதிரி தான். வேற என்ன பண்ணலாம்? சிபிஐ ஆபீஸ் அடிச்சு ஒரு போராட்டம் பண்ணிருக்கலாமே, வீதியில இறங்கி போராட்டத்துக்கு பேர் போனது தானே கம்யூனிசம். விசாரணை நடத்துறாங்க, நடத்திட்டு போட்டோம். அந்த விசாரணை எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியும்ல. இது எல்லாமே ஒரு அச்சுறுத்தல் தானே. இவ்வளவு நாள் வராது, இப்போ வருதுன்னா ஒரு அச்சுறுத்தல் தானே. இனிமே நீங்க எந்திரிக்க கூடாது, அவ்வளவுதான். கண்டனம் தெரிவிச்சாச்சு, சரிங்களா? அதுக்காக நாங்க வந்து இந்த செய்தி இருக்குல்ல, இந்த செய்தி நிறுவனங்களை பார்த்து உங்களோட செய்தி வருது. போன தடவை CPM கேரளாவில ஜெயிக்குது. போன தடவை அந்த செய்தி இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் CPM ஆட்சி. அதுக்கு போன வருஷம் 2016ல இந்தியாவிலே 2 மாநிலத்தில் தான் CPM ஆட்சி. இந்தியாவிலேயே இப்போ CPM ஆட்சியே இல்லை அப்படின்னு வரும். அப்பனா CPM அழிஞ்சிருச்சுன்னு சொல்ல வருவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. CPM அதிகாரத்துல இல்ல. கண்டனம் தெரிவிச்சுட்டா எல்லாம் மாறிடுமா? அது அடிப்படை இது இல்லையா? கண்டனம் தெரிவிக்கிறது அடிப்படை ஒரு இது இல்லையா? ஆமா, தெரிவிச்சிருக்காங்கல்ல, பேசித்தானே இருக்காங்க. என்ன கண்டனம் தெரிவிச்சாரு? கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க, சண்முகமும் தெரிவிச்சிருக்காங்க, நேஷனல் லெவலையும் தெரிவிச்சிருக்காங்க. பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட்டே இருக்கு, அந்த அபிஷியல் பேஜ்ல போய் பார்த்தாலே இருக்கும். கண்டனங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. இன்னொன்னு, கண்டனம் தெரிவிக்கிறனால மட்டும் அது பெரிய இதுல மாறாது. அந்த பக்கம் அங்க காரெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க கேரளால. ஆமா, பார்த்தோம். அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா தான் இந்த திமுறெல்லாம் காட்ட வேண்டியதெல்லாம் வரும். இப்ப என்ன பண்ணுவாங்க? இப்ப காங்கிரஸ் கிட்ட போய் இந்த ஈடி போய் பண்ணுச்சா இவ்வளவு வருஷத்துல? கடந்த ஆட்சியில பண்ணல. இப்ப இந்த வாட்டி பண்ணுவான்னு கேட்டா தெரியாது. எல்லாம் ஒரு கூட்டணிக்குள்ளதான் அங்க போய் ஆட்சி அமைச்சிருக்கு. நீங்க இந்த இந்தியா கூட்டணியை வலுப்படுறதுனா முதல்ல காங்கிரஸ் தரித்திரம் முடிச்ச காங்கிரஸை இந்தியா கூட்டணி வந்து கழட்டி விட்டுருங்க. அதான் காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியா கூட்டணி நிச்சயமா ஒரு வலுவான கூட்டணி இந்த 2029ல முடிஞ்ச அளவுக்கு கட்டமைக்க முடியும். நம்மளால முடியும், நிச்சயமா முடியும். அதுக்கு காங்கிரஸ் தரித்திரம் முடிச்ச காங்கிரஸை கழட்டி விட்டுருங்க. அந்த காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாட்டுல தோல்வியை தழுவினதுக்கு முக்கிய காரணம், கேரளாவுல காரணம், பீகார்ல காரணம், இப்படி பல மாநிலங்கள்ல தோல்வியை தழுவுனது காரணம் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு நமக்கு தமிழ்நாட்டுல ஆட்சி அதிகாரம் கிடைச்சிருச்சு, கேரளா ஆட்சியை பிடிச்சிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. அது கையில இருக்க ஒரு எண்ணெய் மாதிரி, அது நழுவி கீழே விழுவுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த வெற்றியை நம்ம வந்து அவங்க கொண்டாடிட்டு போட்டோம். ஆனா வரக்கூடிய காலங்களில் ஜனநாயக ரீதியா இந்த நாட்டை டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா மாத்தணும்னா நாம் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தினா மட்டும்தான். கண்டிப்பா காங்கிரஸ் இல்லாத இந்தியா கூட்டணியை வலுப்படுறது நல்லது. ஆமா, ஏன்னா நம்ம இனியும் வந்து காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்கோ அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறது. எந்த ஸ்டேட்லயுமே பாஜகவை காங்கிரஸ் கடுமையா எதிர்க்கவே இல்லை. உதாரணத்துக்கு தமிழ்நாடு, கேரளா மாதிரி பாஜகவை காங்கிரஸ் எதிர்க்கவே இல்லை. பாஜகவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கோ இல்ல ஆளுநருக்கு எதிராகவோ போய் வழக்கு தொடர்ந்துருக்கா காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. திமுக தமிழ்நாட்டுக்கு எதிராக காங்கிரஸ் இன்னைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கு. கர்நாடகாவில வெக்கமே இல்லாம இந்த கூட்டணிக்குள்ள விஜயும் காங்கிரஸ் வச்சிருக்காரு. நாம இங்க இருக்கும்போது எவ்வளவு ஃபைட் பண்ணி அதை தடுக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப யாருக்கு சாதகமா வேலை செய்யறாங்கன்னு தெரியும். அவ்வளவுதான், இதான் விஷயம். இந்த டைலூஷன்ஸ்குள்ளதான் நம்ம வந்து போராட முடியும். ஒரு ஜனநாயக கட்டமைப்பு இல்லாம ஒரு ஃபோர்ஸ் வருது, அந்த ஃபோர்ஸை நம்பி இளைஞர்கள் போகக்கூடாது. யார் நம்மள போராட்டத்தை கூப்பிட்டாலும் அதனுடைய தீர்வு என்ன, வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன நடக்கும், இவர் யாரு, நம்மளை கூப்பிடுறவங்க, நம்மளை வந்து ஆடு மேய்க்கிறவனுக்குலாம் அரசு வேலைன்னு சொல்லும் போது காதுல தேன் ஊத்துற மாதிரி இனிக்கும். ஆனா அது சாத்தியமா இல்ல, சொல்றேன் நானு.
அந்த மாதிரி நாங்க வந்து என்ன சொன்னாலும் இனிக்கும், இளைஞர்களுக்கு நீங்க எல்லாமே இனிக்கும். ஆனா அது சாத்தியமான்னு கேட்டா சாத்தியம் கிடையாது. இந்த அரசால எல்லாருக்குமே அரசு வேலையை கொடுக்க முடியாது. வீட்டுக்கு ஒரு அரசு வேலைன்றதெல்லாம் வாயில வடை சுடுற மாதிரி, அதெல்லாம் சாத்தியம் இல்ல. இப்ப நீங்க விஜய் குறிப்பிடல இப்படி சொல்ல யாரும் சாத்தியம் இல்ல. அது வந்து நடைமுறை சிக்கல், பல சிக்கல்கள் இருக்கு, வாய்ப்பு இல்லை.